படித்ததில் பிடித்தது. இப்படியும் நடக்குமா என ஆச்சரியமாக உள்ளது. நேற்று மாலை காய்கறி பழம் வாங்க மார்க்கெட் போனேன். வழக்கமாக பழம் வாங்கும் கடையில் ஆள் இல்லை. ஆனால் அங்கிருந்த போர்டில் என் தாய் உடல் நலமில்லாமல் இருப்பதால் வீட்டில் அவளை கவனித்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம், அவளுக்கு மருந்து வாங்கி கொடுக்க வேண்டும், தராசில் உங்களுக்கு வேண்டிய அளவு பழங்களை அளந்து பணத்தை அருகிலுள்ள டப்பாவில் போடவும், பணம் இல்லாவிட்டால் நாளை கொடுக்கலாம். நான் எனக்கு தேவையான பணத்தை தராசில் நிறுத்தி எடுத்துக்கொண்டு பணத்தை டப்பாவில் போட்டுவிட்டு கிளம்பினேன். மறுநாள் அதே கடைக்கு சென்றபோது கடையின் சொந்தக்காரன் அமர்ந்திருந்ததை கண்டேன். ஐயா, இன்று பழங்கள் விற்று போய்விட்டது என்றான். அவனை எதிரில் இருந்த ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றேன். டீ அருந்தியவாறு பேச்சு கொடுத்தேன். உன் பெயரை தெரிந்து கொள்ளலாமா என்றேன். சீதாராம் என்றான். போர்டு தொங்குவது எனக்கு புதிதாக படுகிறது. இதன் பின்னணியை விளக்க முடியுமா என்று கேட்டேன். அவன் பேச ஆரம்பித்தான். நானும் அம்மாவும் தான் வீட்டில். மனைவி இறந்து விட்டாள். குழந்தைகள் இல்லை. அம்மா படுத்த படுக்கையாக விட்டாள். என்னால் வேலைக்கு போக முடியவில்லை. ஒரு நாள் அம்மாவின் கால்களை நீவி விட்டவாறு சொன்னேன். அம்மா, பணப்பற்றாக்குறை வந்துவிட்டது. என்னால் உன்னை தனியாக விட முடியவில்லை. கடையில் ஆள் இல்லாவிட்டால் எவர் வாங்குவார்? நீயும் தனியாக இருக்க பயப்படுகிறாய். என்ன செய்வது என்றேன். சுருங்கிய கைகளால் என் தலையை வருடி கொடுத்த அம்மா சொன்னாள், கடைக்கு சென்றவுடன் ராமனின் பெயரை 3 முறை சொல்லவும், பழங்களை அடுக்கி விட்டு வா. அதன் பின் அவன் பொறுப்பு, பார்த்து கொள்வான். போர்டில் உன் நிலைமையை சுருக்கமாக எழுதி பணம் போட ஒரு டப்பாவை வைத்துவிடு. ஆனால் என்றாவது நஷ்டம் வந்தால் அந்த ராமனை தூஷிக்காதே என்றாள். அதன்படியே செய்து வருகிறேன் 3 வருடங்களாக. தினமும் மாலையில் டப்பா நிரம்பி வழியும். சிலர் அம்மாவிற்கு மலர் கொத்து வைத்து விட்டு போவர். நேற்று ஒரு சிறுமி அம்மாவிற்கு கேக் வைத்திருந்தாள். டாக்டர் ஒருவர் அம்மாவிற்கு தேவைப்பட்டால் தனக்கு ஃபோன் பண்ண சொல்லி நம்பர் எழுதி வைத்திருந்தார். ஸ்ரீராமன் அனுகிரகத்தால் இன்று வரை எல்லாம் நல்லபடியாக போகிறது என்று. இதுதான் நான் போர்டு எழுதின கதை என்று முடித்தான். கடவுளை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். படித்தேன், பகிர்ந்தேன். அன்புடன் வாசித்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி.